அதான் இந்த 75 டே ஹார்ட் சேலஞ்ச் எப்படி போகுது தெரியல. பட் ஆனா கன்சிஸ்டன்டா பண்ணணும்னு நினைக்கிறேன். டே 1 டே 2. ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து டே 3 ஜூன் 4. ஸோ ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து சண்டே. ஸோ ஹாய் கைஸ், இன்னைக்கு மண்டே. ஸோ ஹாய் கைஸ், இன்னைக்கு டே 7. வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். டேய், வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. என்ன லுக்கு? அதாவது பாத்தீங்கன்னா 75 ஹார்ட் சேலஞ்சோட வீக் 1 போஸ்ட் பண்ணிட்டேன். அதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு பழைய வீடியோ எல்லாம் சேர்த்ததுக்கு நல்லாவே வீடியோக்கு வியூஸ் போச்சு. அண்ட் தென் அதே மாதிரி நீங்க அடுத்தடுத்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி. டேய், என்ன இலவிடாது? நல்ல விஷயம் தான்டா இது. டே 8 என்னன்னு பாத்தீங்கன்னா நார்மலா ஆஸ் யூஷுவல் இந்த வீக்ல எப்படி போச்சோ அதே மாதிரி தான். நார்மலா வந்து லைக் வந்து காலையில எழுந்துச்சு ஜிம்முக்கு போயிட்டேன், ஒர்க் பண்ணிட்டு அண்ட் தென் ஒரு 10:30க்கா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு நார்மலா ஒரு 1 hour செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நார்மலா ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் தென் பாத்தீங்கன்னா பட் இந்த டே 8 எப்படின்னா டக்குன்னு போயிடுச்சு. நாள் போக போகவே ஒரு ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கு. அண்ட் அவுட்டோர் ஆக்டிவிட்டி என்னன்னா ஃப்ரெண்டை கூப்பிட்டு அந்த பார்க்கு போயிட்டேன். பார்க் போய் ஸ்கிப்பிங் வந்து ஒரு 1 hour லைக் ஒரு 15 minutes கிட்ட. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு என்னோட இது வந்து ஒரு 1500-2000 கிட்ட பண்றேன். ஸ்கிப்பிங் பண்ற அளவுக்கு உடம்புல தெம்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு போக போக நல்லா இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். டே 8 அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு இப்ப என்ன சாப்பிட்றேன்னா வீக்லி வந்து டே வந்து 2 மீல் தான் வச்சுக்கிறேன். லைக் கேலரி வந்து ஒரு 1800 இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் வெயிட்டும் கொஞ்சம் நல்லாவே ட்ராப் ஆகுது. அண்ட் கிட்டத்தட்ட ஆரம்பிச்சது வந்து ஒரு 2-3 கிலோ ட்ராப் ஆயிடுச்சு. அண்ட் தென் நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ எல்லாம் போட்டிருப்பேன். அண்ட் டே 8 வந்து வீட்டுக்கு போனேன், டின்னரை முடிச்சேன், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் படிச்சேன். அதோட டே 8 வந்து டன். டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? ஸோ ஹாய் கைஸ், இது டே 9 வீடியோ. என்னன்னு பாத்தீங்கன்னா நார்மலா இந்த மண்டே டு ஃப்ரைடே வந்து எனக்கு இந்த வீக் டேஸ்ல வந்து கொஞ்சம் நார்மலா இதே மாதிரி தான் போரிங்கா போகும். அதாவது நார்மலா எழுந்திக்கிறேன், ஜிம் போறேன், அண்ட் தென் கிளைண்ட் செஷன் முடிச்சுட்டு சாப்பிட்றேன், அண்ட் தென் ஒர்க் அவுட் பண்ற மாதிரி தான் போகும். அந்த டே 9 எனக்கு டக்கு போயிடுச்சு. அண்ட் தென் பெருசா சொல்றதுக்கு எதுவும் இல்லை. பட் ஆனா ரன் மட்டும் பண்ணேன் கைஸ். ஈவினிங் இதுல வந்து ஃப்ரெண்டை கூப்பிட்டு பார்க்கு போய் ரன் மட்டும் பண்ணிட்டேன். ரன் ஒரு 3 கிலோமீட்டர் தான் பண்ண முடியுது. என்னால ட்ராக் பண்ண முடியல, வாட்ச் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கிறதுனால ட்ராக் பண்ண முடியல. பட் ஆனா ஓகே, கொஞ்சம் ஓட கொஞ்சம் ஓரளவுக்கு இது வந்து ஒரு ஈஸி ரன் தான். பட் ஆனா எனக்கு வந்து ஓட எனக்கு கொஞ்சம் ஈஸியா தான் ஆகுது ரன் எப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் கைஸ் வீட்டுக்கு வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் இன்னைக்கு நான் மதியானமே படிச்சுட்டேன். மதியானமே ஒரு 5 to 10 pages கிட்ட முடிச்சுட்டேன். ஒரு 1/2 hour கிட்ட படிச்சிருப்பேன். அண்ட் இன்டெப்தா படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ரன் பண்ண போனேன். டே 9 கம்ப்ளீட்டட். பை. ஸோ ஹாய் கைஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா டே 10 எல்லாம் பண்ண பாத்தீங்கன்னா நார்மலா இந்த 3 daysல என்ன பண்ணணும் அதே தான். நார்மலா மார்னிங் முடிச்சிட்டேன், ஒர்க்கை முடிச்சிட்டதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒர்க் அவுட்டை முடிச்சிட்டேன், ஃபுல் பாடி தான். அண்ட் தென் இன்னொரு என்ன பிளான் பாத்தீங்கன்னா புதுசா என்னன்னா ஒரு கிளைண்டோட வந்து பேட்மிண்டன் போட்டிருந்தேன் மேட்ச். அதுக்கு வந்து ஒரு 1 hour ஸ்லாட் புக் பண்ணிட்டு ஒர்க் அவுட்டை முடிச்சதுக்கு அப்புறமே ஒரு 10 to 20 minutesல பேட்மிண்டன் போயிட்டேன். நார்மலா நான் விளையாடுற இடத்துல தான். அண்ட் தென் அங்க பேட்மிண்டனை முடிச்சு 2 ஆக்டிவிட்டியும் முடிஞ்சிருச்சு காலையே. அண்ட் தென் அந்த ஆக்டிவிட்டி நடுவுலயே எனக்கு ஒரு 5 லிட்டரே போயிடுச்சு. அதுக்கு மேலேயே நான் குடிச்சிட்டேன். அண்ட் தென் நார்மலா இப்ப எனக்கு தண்ணி வந்து கொஞ்சம் நல்லாவே நான் நிறைய குடிக்கிறதுனால எனக்கு தண்ணி வந்து ஈஸியாவே நான் குடிச்சிருவேன். எல்லா நாள்லயுமே எனக்கு ஈஸியா வாட்டர் போயிடுமே தவிர கம்மி ஆகவே ஆகாது. அண்ட் தென் வந்து என்னாச்சு, அவுட்டோர் ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு லஞ்ச் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் படிக்க போயிட்டேன். ஸோ ஹாய் கைஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா டே 10 லாஸ்ட்ல படிக்க வந்துட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ எல்லாம் வந்து நான் அப்பப்போ ஷார்ட்ஸா போடலான்னு பாக்குறேன். இந்த படிச்ச இந்த கான்செப்ட் பத்திலாம், லைக் டார்க் மொமெண்டம் பத்திலாம். லைக் வந்து நிறையவே இருக்கு இந்த சாப்டர்ல. VO2 max இருக்கு, அண்ட் தென் வந்து எக்ஸசைஸ் தெர்மோஜெனிசிஸ், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஷார்ட்ஸ்ல போடலான்னு பாக்குறேன். அண்ட் இதுவே பண்ண முடியல. அண்ட் தென் வந்து டே முடிஞ்சிருச்சு கைஸ். நாளைக்கு பார்ப்போம். பாய். ஸோ ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மார்னிங்கு.
கரெக்டாக ஜிம்முக்கு போயிட்டு வந்து வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் 86.7 இருந்தேன். கொஞ்சம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ரொம்ப நாள் முன்னாடி தான் 86 இருந்தேன், இப்போ தான் 86 வந்திருக்கேன். அண்ட் தென் வந்து நல்லபடியாக ப்ராசஸ் போகுது. அண்ட் கிளைண்ட் செஷன்லாம் முடிச்சுட்டு ஒர்க் அவுட் ஃபுல் பாடி ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கைஸ், இன்னைக்கான ஃபிசிக் அப்டேட் இதுதான். இன்னைக்கு டே 11. யா, கொஞ்சம் ஒரு 2-3 நாளாக ஸ்டாக்னட் ஆகிருக்கு அப்படியே வெயிட்டு. அதே தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டயட்டில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம்னு பார்க்குறேன். ஸோ கைஸ், பேட்மிண்டன் வந்துட்டேன். கரெக்டாக மணி வந்து ஒரு 3 இருக்கும். ஏன் கைஸ், வளர்றதை போடுறேன். அங்கே தான் அதான் என்னோடய டீம் அந்த சைடில் இருக்காங்களே, அதுதான் எடிட்டரு. ஏன் கைஸ், பார்ப்போம். பை. ஸோ கைஸ், என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அவுட்டிங் போகிறேன்னு சொல்லியிருந்தேன். லைக் வந்து ஜிம் கெட் டுகெதர், அதுக்கு தான் போகிறேன். யா கைஸ், கொஞ்சம் சீட் மீல் தான். பட் ஆனால் காலையிலேருந்து நான் எதுவும் சாப்பிடல. நான் வீடியோவில் அந்த சப்பாத்தி சாப்பிடல, அதோட ஸ்டே பண்ணுறேன். இதுதான் என்னோட அவுட்ஃபிட். யா, அங்கே தான் போகிறேன். போயிட்டு தெரில, நல்லா பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ கைஸ், இடத்துக்கு வந்தாச்சு. குட்வேர்ட்ஸ் ரெசிடென்சின்னு ஆழ்வார்பேட்டில். யா கைஸ், மேலே போகணும். ஒருத்தருக்காக வெயிட்டிங். அவர் வந்துட்டாருன்னா மேலே போயிடும். ஸோ ஹாய் கைஸ், பார்த்தீங்கன்னா மணி கொஞ்சம் 2 மணி ஆயிடுச்சு. என்னன்னா பார்ட்டிலாம் நல்லபடியாக போச்சு, செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. இந்த 75 டே ஹார்ட் சேலஞ்ச்னால தான் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு இருந்தேன். புடிங்கிருப்ப போட, ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. சும்மா தான் சொன்னேன். இல்லை கைஸ், நான் எப்போவுமே நார்மலாகவே சரக்குலாம் அடிக்க மாட்டேன். அண்ட் தென் நீங்களும் பார்க்குறவங்களும் சரக்குலாம் அடிக்காதீங்க, அது வந்து நல்லதில்லை. அண்ட் தென் வந்து நிறைய கெடுதல் இருக்கு. என்னப்பா கருத்தூசி போடுறேன்? அவ்வளோதான் கைஸ், எல்லா வேலையும் இன்னைக்கு முடிஞ்சிச்சு. இன்னைக்கு வேற 2 அவுட்டோர் செஷனு, பேட்மிண்டன் 2 வாட்டி விளையாட போயிட்டேன். அண்ட் ஒர்க் அவுட்டும் முடிச்சிட்டேன், படிச்சும் முடிச்சிட்டேன், எல்லாம் டன். இன்னைக்கு வந்து டேவே ஒரு மாதிரி ரொம்ப இன்டென்ஸாக போயிடுச்சு. யா, நாளைக்கு பார்ப்போம். பாய். ஸோ ஹாய் கைஸ், என்னன்னா நேற்று பார்ட்டி பண்ணிட்டு ஒரு 1:30-2 மணிக்கு தான் தூங்கினேன். அண்ட் தென் இன்னைக்கு காலையிலே ஒரு 12 மணிக்கு தான் எந்திச்சிட்டு படிக்க மட்டும் செஞ்சுட்டு அண்ட் தென் வேறு எந்த வேலையும் பார்க்கல. இப்போ வந்து பேட்மிண்டன் ஆட போகிறேன். அது இன்டோர் ஆக்டிவிட்டியில் வந்துடும். அண்ட் தென் ஃபுட்பால் வந்து டஃப்பில் ஆட போகிறேன். அது ஒரு அவுட்டோர் ஆக்டிவிட்டி பார்த்துட்ருக்கேன். ஏன் அண்ட் தென் தண்ணி குடிச்சிடணும். தண்ணி இப்போ பேட்மிண்டன்லேயே போய் ஒரு 1 லிட்டர் குடிச்சிருவேன். ஏன் இன்னைக்கு நிறைய இது இருக்குது. சண்டேனாலே கொஞ்சம் ஒரு ஃபன் டே தான் எனக்கு. ஒரு ஆக்டிவிட்டி ஓரியன்ட் டே தான். யா கைஸ், இன்டோர் ஆக்டிவிட்டியில் சந்திப்போம். பை. ஸோ கைஸ், விளையாட வந்திருந்தேன், பார்த்துட்டு இருப்பீங்க. வேத்து ஊற்றுது. யா கைஸ், நிறைய வேலை பார்ப்போம். ஸோ கைஸ், ஃபுட்பால் விளையாட கிளம்பியாச்சு. யா, ஃபுட்பால் டஃப்பில் மீட் பண்ணுவோம். பாய். ஸோ கைஸ், சின்ன வயசில் கோச்சிங்லாம் போவேன். அண்ட் நல்லாவே ஓரளவுக்கு கோல் கீப்பிங் பண்ணுவேன். பட் ஆனால் ரொம்ப வருஷம் ஆச்சு. இந்த கொரோனா இதெல்லாம் பிரேக்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமே ஆடல. அண்ட் கொஞ்சம் ஒரு ஷூட் அடித்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் கோல் கீப்பிங் பண்ணிட்டு இருந்தேன். பட் க்ளவுஸ் போடல, அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாகி போச்சு. இந்த ஷாட் அடிச்சதுக்கப்புறம் அவ்வளோதான், கையே ஒரு வாரம் காலி. அப்போவே தெரிஞ்சிருச்சு பெருசாக ஏதோ நடக்க போகுதுன்னு. ஆனால் இவ்வளோ பெருசாக நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், எது நடக்கூடாதுன்னு நினச்சோன்னா அது நடந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்பால் ஆட போயிட்டு தான் ரொம்ப வருஷங்கள் கழிச்சு. கரெக்டாக ஒரு கோல் கீப்பர், அதனால் ஒரு ஷாட் வந்து கொஞ்சம் சேவ் பண்ணும்போது இந்த விரல் வந்து இப்படி மடங்கினால வீங்கி பெருசாக தெரியுது. இந்த நடுவரில் கடை நினச்சிக்காதீங்க, அப்படியே ஒரு மாதிரி பச்சை ஆயிடுச்சு. இந்த 2 விரல் மாதிரி வீங்கி அப்படியே, இந்த 2 விரல் இப்படி வீங்கிடுச்சு, இப்படி பழுத்து. கைஸ், இதுதான் ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சா வந்து ஏதாவது தடங்கள்லாம் வந்து நிற்கும். செத்துருவேன் நான் இப்ப வீட்டுக்கு போயிட்டு. ப்ரோ சத்தியமா எதுக்கோ வந்தேன் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தேன் ப்ரோ. நானு ப்ரோ எனக்கு பெரிய வருது ப்ரோ. இப்போ சரி பார்ப்போம், ஒர்க் அவுட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இன்னைக்கு 2 ஒர்க் அவுட் முடிஞ்சிருச்சு. அண்ட் படிச்சு முடிச்சிட்டேன், கிளிப் ஆட் பண்றேன், படிச்சு முடிச்சிட்டேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மண்டே கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்கு. காலைல எழுந்துச்சு வேலைக்கு போகணும். அண்ட் தென் பேக் டு பேக் ரொட்டீன் இருக்கு. சரி கைஸ், பை, பார்ப்போம். ஹாவ் அ குட் நைட். ஸோ கைஸ், என்னன்னா விரல் செமையாக வீங்கிடுச்சு.
சரி, ஆனா இன்னைக்கு டே 13 ரொம்ப கஷ்டமா இருக்கு. பைக் ஓட்டவே வேலைலாம் எப்படி போகுதுன்னு தெரியல. செம்மையா வைக்கிடுச்சு. பச்சை தான் இருக்கு. வெறுப்பா வருது. இப்படி வருவான்னு நினைச்சே பார்க்கல. எல்லாரும் வந்து இல்லை இது ஒரு ஏர்லைன்ஸ் ஃப்ராக்சர் மாதிரி இருக்கு, நீ போய் ஸ்கேனடுன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. இப்போ வந்து நியூபர்க்னு ஒரு ஸ்கேன் சென்டர் வந்திருக்கிறேன். கைஸ் அதுக்கப்புறம் பார்ப்போம் என்ன நிலமைன்னு தெரில. நல்லபடியாக இருந்தால் சரி. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்த டாக்டர் கிட்ட போகிறேன். ஸ்கேன் எடுத்துட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்ம பெயினாக இருக்குது. கை பயங்கர பெருசாகிடுச்சு. வீடியோ நல்லா தெளிவாக தெரியும். அப்படியே பச்சை கடல் ஆயிடுச்சு. ரெண்டு விரலும் முடியல. எனக்கு அதை மூவ்மெண்ட் தான் பண்ண முடியாது, தவிர ஸ்ட்ரெயிட் ஆக்கவே முடியல. செம்ம பெயின், செம்ம வலி வலிக்குது. லைட்டா கிராக் இருக்குன்ற மாதிரி எங்க அந்த ரிப்போர்ட் பாக்குறவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன கதைன்னு தெரியல. ஆர்த்தோகிட்ட போயிட்டு அந்த ரேஸ் மாதிரி போடணும்னு நினைக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் மட்டும் ரன் பண்ண ஒரு கிலோமீட்டருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் படித்தேன். கரெக்டாக ஒரு 20 to 20 minutes தான் வந்து படிச்சிருப்பேன். அண்ட் தென் இப்போ டாக்டர் கிட்ட போகிறேன். போயிட்டு இந்த மாதிரி அந்த கையை கொஞ்சம் இப்படி ஸ்ட்ரெயிட் ஆக்கிட்டு, நினச்சாலே கொஞ்சம் வலிக்குது, ஸ்ட்ரெயிட் ஆக்கிட்டு அண்ட் தென் வந்து வீட்டுக்கு வந்து தான் வந்து ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ண முடியுதான்னு பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் புஷ் பண்ணலான்னு கொஞ்சம் புஷ் பண்ணுறதுனால ஓரளவுக்கு என்ன ஆக்டிவிட்டியோ அதை பண்ணலான்னு தான் பார்க்குறேன். கதனே தெரியல எனக்கு. அழுகுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. ஸோ சரி கைஸ், நாளைக்கு பார்ப்போம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே வலிக்க தான் செய்யுது. ஒர்க் அவுட் வேறு ஒரு வாரம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன். இன்டோர் ஆக்டிவிட்டி ஏதாவது அப்பர் பாடி மாதிரி பண்ணிவிட்டு நாளைக்கு லெக்ஸ் மாதிரி பண்ணலான்னு பார்க்குறேன். ஏன்னா நேற்று லெக்ஸ் பண்ணிட்டேன். அதனால் கொஞ்சம் அப்பர் பாடி மட்டும் என்னெல்லாம் நம்மளால் முடியுதுன்னு சொல்லிட்டு பண்ணி பார்க்க போகிறேன். பாருங்க கைஸ். ஸோ கைஸ், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பெயின் வராமல் இருக்கிற மூமெண்ட் மட்டும் தான் இன்றைக்கி நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னென்னா இந்த எதுலேயுமே என்னால் ஹோல்டே பண்ண முடியல. இந்த ரைட் ஹேண்டை சுத்தமாக ஹோல்ட் பண்ண முடியலனால நீங்கள் பார்த்தாலே தெரியும். நிறைய ஒர்க் அவுட்லாம் வந்து நான் நார்மலாக வந்து கொஞ்சம் அந்த வெறும் ரிஸ்ட் மூமெண்ட்டை வெறும் அந்த கையில் மட்டும் தான் வச்சு பண்ணியிருப்பேனே தவிர மற்றபடி எதுவுமே நான் அப்படி யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு சுத்தமாக மடக்கவே முடியல. ஸோ கைஸ், இதான் என்னோட டே 14ஓட ஃபிசிக்கு. கொஞ்சம் லீனாக தான் இருக்கு, ஆனாலும் கை வலி தாங்க முடியல. என்னால் முடிஞ்சளவு ஒர்க் அவுட் போட்டேன். கொஞ்சம் ஓரளவு நல்லா விசிபிளாக தான் தெரியுது. ஸோ ஹாய் கைஸ், இது வந்து டே 14 week 2ஓட லாஸ்ட் டே இன்னைக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, அவ்வளோ பெயின்ஸ், அவ்வளோ கோ த்ரூவல்ஸ். பட் ஆனால் என்னோட மைண்டில் வந்து இந்த இது வந்து கிவ் அப்பே பண்ணக்கூடாது தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இதை நம்பி நிறைய பேர் இந்த வீடியோக்கும் எனக்கு எடிட்டர் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு. அதே நேரத்தில் வந்து எனக்கு நிறைய பேரை வந்து இல்லை பண்ணு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு நல்லாவே மோட்டிவேட் பண்ணாங்க என் கிளைண்ட்ஸ்லாம். பட் என்ன எனக்கு ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இதுக்கப்புறம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வாய் விட்டுறக்கூடாது. அடுத்தடுத்த வாரம் எப்படி இருக்குன்னே தெரில. பட் வாங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வாரம் என்னென்ன ஆகுது அண்ட் தென் என்னோட இதை கம்ப்ளீட் பண்ண முடியுது அந்த 75ன்றதை நீங்களும் ஒரு ஜேர்னியாக பாருங்க. அண்ட் தென் நிறைய பேர் இதை ட்ரையும் பண்ணி பாருங்க. இந்த வீடியோனால ஒரு 2-3 பேர் ட்ரை பண்ணாலுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பேன். ஏன்னா வந்து இந்த சேலஞ்ச் வந்து ஒரு 2 சைட்லேருந்துமே குத்துன்னு குத்துது. ஏன்னா நம்மளோட பழைய லைஃப்ல இருந்து அப்படியே மாறுற மாதிரி தான் இருக்குமே தவிர லைக் இதுக்குன்னு ஒரு புதுசா நம்ம பண்ணணும். ஃபுல்லாவே லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் தென் இந்த 75 டேக்கு அப்புறமே அது அடாப்ட் ஆயிடும்னு நினைக்கிறேன். லைக் நார்மலா 2 ஆக்டிவிட்டி, தண்ணி குடிக்கிறது, கொஞ்ச நேரம் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னன்னா இந்த வீக் 2 ரொம்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமா போச்சு. என்னோட மைண்ட்ல கிவ் அப்பே பண்ணக்கூடாதான் நினைச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி நான் கிவ் அப்பும் பண்ணல. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இதுக்கெல்லாம் சந்தோஷப்படுறான்னு நினைக்காதீங்க. பட் என்னன்னா நான் ஒரு டிசிப்ளினா ரெகுலரா அந்த மாதிரி பண்ணதில்லை. அதனால வந்து எனக்கு இது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அடுத்தடுத்த வாரம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இது ரொம்ப எனக்கு ஹாப்பியா இருக்கும். நீங்க போற ஒரு சின்ன லைக்குமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் தென் வீக் 2 முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு.
வீக் 3லயும் வந்து எப்படி போகுதுன்னு தெரியல. யா கைஸ், வீக் 3 வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீக்கும் எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் வீக் 3ல பார்ப்போம். பாய்.